உங்களுக்கு வந்து வரலாறு மேலதான் எந்த கவலையும் கிடையாது இல்ல. அதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம். வரலாறு எதுக்குன்னு கேட்ட கும்பல் தானே நீங்க. ஒரு 200, 250 வருஷம் முன்னாடி ஒரு மொழியை புடிச்சிட்டு தொங்குற கும்பல் தானே நீங்க. இப்ப திடீர்னு தேர்தல் வந்தா மட்டும் என்ன உங்களுக்கு வரலாற்று பாசம்? சரி, நம்ம கீழடி வந்து தமிழர் நாகரிகம், மத்திய அரசாங்கம் மாற்றியதுன்னு வச்சுப்போம். இல்லீங்களா? அப்ப தமிழ்நாட்டுல வந்து இன்னும் எவ்வளவு அகழாய்வு நடத்த வேண்டிய இடங்கள் இருக்கு? ஒரு நம்ம வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றதுக்கு 100ல 1 பங்குன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுல 200ல் 1 பங்கு இடங்கள் மட்டும்தான் அகழாய்வு செய்யப்பட்டுள்ளன. இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு ஒருத்தர பணிக்கு எடுக்கிறப்போ சமஸ்கிருதம் கட்டாயம்னு ஏன் நீங்க விதி வைக்கிறீங்க? சமஸ்கிருதம் படிச்சவங்களை வச்சு தமிழ் கல்லூரி படிக்க வைக்க போறீங்களா? இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். என்னன்னா இவங்க திருப்பி அடுத்தவங்க குறை சொல்றதுக்கும் அடுத்தவங்க மேல தமிழர்களை ஏவி விடுறதுக்கு மட்டும்தான் தொல்லியலையும் வரலாற்றையும் பயன்படுத்துகிறார்கள். 1969ல கீழடியில கிடைச்ச கார்பன் டேட்டிங் முடிவை எடுத்து அதன்படி நம்ம ஆய்வுகளை தொடர்ச்சியா மேற்கொண்டிருந்தோம்னா இன்னைக்கு தமிழ் மொழி இந்தியாவின் மிக பழமையான மொழின்ற ஆய்வு முடிவு கிடைச்சிருக்கும். சமஸ்கிருதம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும், முழுமையா பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதை தாய்மொழியாக கொண்ட திராவிட ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை. அதன் காரணமாக தான் இவங்க கொற்கை அகழாய்வு முடிவை மறைச்சாங்க. இப்ப கீழடியில உங்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அதனால மத்திய அரசாங்கம் மட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 1968ல இருந்து உங்க தொழில் துறை இயங்கிட்டு தானே இருக்கு. முதல் அகழாய்வு அப்ப நடந்தது இல்ல அந்த கொற்கையில. 50 ஆண்டுகளாக கொற்கையில 2வது கட்ட அகழாய்வு நீங்க நடத்தல. கிமு 6ஆம் நூற்றாண்டு பழசா, கிமு 8ஆம் நூற்றாண்டு பழசா? உங்களுக்கு இது இல்லாம ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வுகள் வந்து இன்னும் பழசா, அது கிமு 1000க்கு மேல போகுது. இரும்பு காலம் தொடர்பா ஆய்வு பண்ணுங்க. உலகத்திலேயே ரொம்ப மிக பழமையான இரும்புகள் இங்க இருக்குன்னு நான் 2018ல இருந்து கத்திட்டு இருந்தேன். ஆமா, 2009ல இருந்து என்ன வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, நக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க, கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய விருதுகளை தடுத்தார்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய மேடைகளை தடுத்தார்கள். மிக கேவலமாக நடந்து கொண்டது ஆட்சி. கடந்த ஆண்டுதான் வந்து ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில இந்த மாதிரி அகழாய்வு நடத்தணும், உலகத்திலே மிக பழமையான இரும்பு இங்க கிடைச்சது அப்படின்ட்டு. எதனால ஒத்துக்கிட்டாங்க? வேற வழி இல்ல, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த அகழாய்வு வந்துட்டு அதிமுக காலகட்டத்துல நடந்தது. இவங்க காலத்துல அவங்க ஏன்னா இப்ப மாறி இவங்க அதிமுக வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா இல்லைங்களா, அழுத்தத்தின் காரணமா தான் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த அங்கீகாரமும் எனக்கு கொடுக்கப்படல.